எக்ஸாம் டைமில் கூட எப்படி யோசிச்சிருக்க மாட்டேன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போயிடுவேன். ஆனால் நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம், என்ன லஞ்சு கட்டி கொடுக்க போகிறோன்றதை யோசிச்சு பிபி ரைஸாக இருக்கிற 4 முடியும் கொட்டிடும் போல இருக்குது. இந்த யூடியூப்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுத்தா இது நல்லா இல்லாமான்னு சொல்லிட்டு சாப்பிடாமே வந்துருவாங்க. அதனால் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காமல் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை லஞ்சு கட்டி கொடுத்துருவேன். அதில் கண்டிப்பாக ஒரு காயம் இருக்குங்க, அது பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் இருந்துச்சு, அதை வச்சு கூட்டும் பண்ணிக்கிட்டு அதோட தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா தூக்கி போடாமல் அதில் நான் துவையலும் பண்ணிக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருக்கும். கூட்டை விட இந்த துவையல் தான். துவையலை மட்டும் நான் சும்மாவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கிச்சனுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன் சொல்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸி பீஸி, சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த துவையல் கடையில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தனியாக, காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பீர்க்கங்காய் தோல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் புளி கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு 1 மினிட் வதக்கினதுக்கு அப்புறம் இறக்கிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் நான் தாளிக்கல, ஏன்னா ஏற்கனவே பல மடங்காக இருக்கிறனால இன்னும் பன்மடங்காக மாறிடுவேன். சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் கொண்டு தாயாருக்கு கொடுக்க போகிறேன்.